முன்னாலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை ரிசீவர் எடுத்து பேசினாங்க காதில். அப்புறம் செல்ஃபோனை காதில் வச்சு பேசினா, அப்புறம் கொஞ்ச நாள் ஏர்ஃபோன்னா அவனா அப்படி வச்சு பேசினா, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பாருங்கள் எதுவுமே இல்லாமல் அவனா பேசிக்கிட்டு இருப்பேன். என்னையா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி லூஸ் பே மாதிரி தெரிய போகிறாங்க. முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மி மிதித்து அருந்ததியை பார்ப்பாங்களாம். இப்போ அம்மி மேலே மிதித்து பக்கத்து விட்டு அருந்ததியை பார்த்துக்கிட்டு அந்த உரம் வரப்பார் ரோஸ் கலர் புடவை அப்படின்னு சொல்லி அது மாறிடுச்சு. இன்னொன்று நம்ம மேடை விஷயத்தில் சொல்கிறது, நான் ஒரு இடத்துல பேசிட்டு வந்தேன், கீழே வந்தோன்னு ஒரு ஆள் சொன்னார், கிளப்பிட்டீங்க சார் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், 400 ரூபா இருந்தாங்க, ஒரு 200 ரூபா கிளப்பிட்டீங்க அப்படின்ட்டா. நான் ஆளை கிளப்பியிருந்திருக்கேன். பாராட்டுறது இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, ஒருத்தன் எவ்வளவு வச்சிருக்கா ரூபா பையிலன்றதை அவன் பேச்சை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஹோட்டலுக்குள்ளே போயில பாருங்களேன், ஏய் ஹரியா சர்வரே வா 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 டேப்பில் பாரு அப்படின்னு 200 ரூபா வச்சிருக்கேன் அர்த்தம். ஹலோ யாருக்கு சர்வர் பாருங்க 100 ரூபா வச்சிருக்கேன் அர்த்தம். சர்வரே வேண்ட போய் கேட்குறான்னு வச்சுக்க, என்னங்க வேணும் 50 ரூபா வச்சிருக்கேன் அர்த்தம். இன்னொரு இருட்டுக்குள்ளே பசங்க உட்காந்துருப்பேன், அவன் தான் பழைய 10 ரூபா தாலும் செல்லாத ரூபா வச்சிருக்கேன் அர்த்தம். இன்னொருத்தி எதுவுமே தெரியாமல் தனியாக உட்காந்து பேக் முடிச்சுக்கிட்டு இருப்பேன், இவன் தான் மாவாட்ட போறான்னு அர்த்தம். இத்தனை அர்த்தங்கள்